Hey days, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற அருமையான மல்லி புதினா சட்னி செய்ய போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி பண்ண தேவையான பொருள்: மல்லி 1 கை, புதினா 1 கை, தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன், 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், சிறிதளவு புளி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு சட்டி நல்லா சூடாகணும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 4 பல் பூண்டு நல்லா வதக்கிக்கிறேன். நறுக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை வாடை போனாதான் நல்லா இருக்கும் சட்னி. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த சட்னி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பும் போட்டு செய்யலாம். நான் ஆனால் அது போட்டு செய்யலை. அது சேர்த்தா கட்டியாக அரைச்சிக்கணும். நான் கொஞ்சம் லிக்விடாக தான் அரைச்சிருக்கேன். நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வதங்கின பிறகு புளி சேர்த்துக்கணும். புளி சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த அளவு வதங்கணும். இந்த சட்னி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் கொடுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தேங்காய் துருவிய தேங்காய் சேர்த்து வதக்கணும். எதுக்கு கடைசியில் தேங்காய் சேர்த்துக்கணும்னா, முதல்ல சேர்த்தா கறியிரும். அதனால் கடைசியில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை சைடுட்டு ஆற வச்சிடணும். மறுபடியும் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கழுவி வச்சுருக்க மல்லி புதினாவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்கணும். நல்லா சுருளை வதக்கணும். நல்லா வதங்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இது நல்ல ஒரு சட்னி. வாய் துர்நாற்றம் அடிக்காது, வாசனையாக இருக்கும். ஆற வச்சிருக்க தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸியில் விட்டு அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுருங்க. சுவையான மல்லி புதினா சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நாளைக்கு வேற ஒரு வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.